ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம ஹீரோ கினோஷியாவே இல்லாத ஒரு டைம் லைனுக்கு வந்துட்டான். அப்பாடா, எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நினைப்பீங்க. பட் இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் பிரச்சனையே இந்த டைம் லைனில் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 16. இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல் கண்மொழிக்கிறான். பார்த்தா அவனோட ரூம்ல இருந்து எந்திக்கிறான். லாஸ்ட் டைம் அவங்க ட்ராப்ல ஏமாந்துட்டேன், பட் இந்த தடவை அதே மாதிரி ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் எப்படியோ இந்த தடவை சர்வைவ் ஆயிட்டா யோரிக்கோ கிட்ட எல்லாத்தையும் போய் கேட்கணும். ஏன்னா இந்த லூப்ல நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு யோரிக்கோவை தான் மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த சில்வர் கே இன்னும் ஃபுல் ஆகல, கொஞ்சோண்டு தான் அது ஃபில் ஆக வேண்டியது இருக்கு. காமெட் வந்து கேஃபட்டீரியால ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. எல்லாருமே பார்த்தா ஜாலியா கேஃபட்டீரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு அடிபட்டு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு மத்தவங்க கேட்கறாங்க. அடிபட்டு இருந்ததுனால தான் நான் அந்த மெடிக்கல் பார்க்குள்ள இருந்து எப்போ எந்திரிச்சனும். இந்த தடவை நான் பாடுக்குள்ள இல்லையே, ரூம்ல இருந்தா எந்திரிச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். செட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் கினோஷியாவால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருப்போம்னு சொல்லலாம். அவங்க காப்பாத்திருக்கவே கூடாதுன்னு எஸ்கியூ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆமா கைஸ், மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஹீரோ கேட்டா. என்ன மீட்டிங்னு மத்தவங்க கேக்குறாங்க. ஓ, மெமரிஸ் இன்னும் சரியாவலையான்னு எஸ்கியூ கேக்குறா. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறா. மீட்டிங்கே இந்த இடத்துல இல்லையா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? லெவி ஷிப்ல எத்தனை கினோஷியா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா. கினோஷியாவே இல்ல அப்படின்னு லெவி சொல்லுது. அப்படின்னா இந்த டைம் லைன்ல யாரும் கினோஷியாவால அஃபெக்ட் பண்ணவே படல. உண்மையை நான் இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் தைரியமா போய் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ராக்கியோ கிட்ட பேசலாம் நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. லேவான்ல இருந்து வந்ததுனால நம்ம கினோஷியாவால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருப்போமான்னு சொல்லிட்டு நம்மள செக் பண்ணி பேசி நம்மள ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்லுவோம். அவங்க தேவையில்லாம நம்மள கஸ்டடியில எடுத்து டயத்தை தான் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு ராக்கியோ சொல்றான். மத்தவங்களும் அதே தான் சொல்றாங்க. டெஸ்டெல்லாம் ரெகுலேஷன்ஸ் படி நான் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை அப்படின்னு ஸ்டெல்லா சொல்றான். ராக்கியோ கேட்டுக்கிட்டபடி கைலேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் சிஸ்டம்க்கு நம்ம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட கஸ்டடியில போனாங்கன்னா ரெம்னன் வந்து மாட்டிக்கிடுவான். லேவா இருந்து ஆக்சுவலி ரெம்னன் தப்பிச்சு தான் வந்திருப்பான். அவன் மாட்டிக்கிட கூடாதுங்கிறதுக்காக தான் ராக்கியாவும் ஹெல்ப் பண்ணிருக்கான். எல்லாரையுமே இந்த ஷிப்ல எந்த இடத்துக்கு போகணுமா அங்க கொண்டு போய் விட்டுருதான். அதுதான் இந்த கேப்டனோட வேலைன்னு ஜானஸ் சொல்றான். இவரை என்னாச்சுன்னு செட்ஸ் கேட்கப்போ இல்ல ஒன்னும் இல்ல, எல்லாம் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ சொல்றான். கினோஷியாவே இந்த இடத்துல இல்ல, மேபி நான் எதனால லூப் பண்றேங்கிறதுக்கும் இந்த இடத்துல தான் பதில் கிடைக்குமா, இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, அதான் சில்வர்கி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ குக்ருஷ்கா நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. சீக்கிரமே அது நடக்க போகுது, இந்த யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு குக்ருஷ்கா சொல்றா. என்ன சொல்றா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அலாரம் சவுண்ட் கேக்குது. வித்தியாசமான லைஃப் ஃபார்ம் இந்த ஷிப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். நான் மெடிக்கல் பாடுல இருந்தா அந்த ரூம்ல இருந்தா அந்த சிக்னல் வருது அப்படின்னு ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா எக்ஸிஸ்ட் ஆக கூடாத ஏதோ ஒரு லைஃப் ஃபார்ம் இருக்குன்னு லெவி கண்டுபிடிச்சிருக்குன்னு செட்ஸு சொல்றா. காமெட்டோட பாடியில இருந்து ஒரு தடவை ஸ்லைம் ரிலீஸ் ஆயிருக்கும், அதே மாதிரி தான் இந்த தடவையும் அலாரம் வருது. யோரி நீ லோ பண்ணிட்டு தானே இருக்க, பாடில இருந்து எந்திக்கும் போது எதையாச்சும் நோட்டீஸ் பண்ணியான்னு செட்ஸோ கேட்கறா. செட்ஸோ தான் கினோஷியாவா இருக்காதே, சோ உண்மையை சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு தைரியமா அவ கூட போறான். கினோஷியாவை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஷிப்புக்குள்ள ஏறி இருக்குமான்னு செட்ஸோ யோசிக்கவும் இந்த லூப்ல நான் எந்திக்கும் போது பாடுக்குள்ள இருந்து எந்திக்கல, அதுக்கு பதிலா என் ரூம்ல இருந்தா எந்திரிச்சா நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, சில்வர் கீ தன்னோட ஹோஸ்ட் எப்பவுமே அவங்களோட பாடிக்குள்ள தான் அனுப்பி வைக்கும், மொத்த பாடியே இந்த யூனிவர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு இங்க 2 யோரி இருப்பாங்க, அப்படி நடக்கவே கூடாதுன்னு செட்ஸோ சொல்றா. பார்த்தா இந்த வேர்ல்டோட யோரி இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் அந்த பாடுக்குள்ள இருக்கான். யோரி நீ இந்த பாடுக்குள்ள தான் இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த பாடுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி செட்ஸும் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கல. பத்தி தெரியல, இந்த லூப்ல தான் புதுசா இதை பத்தி கத்துக்கிட போறோம். அந்த பாடுக்குள்ள அப்ப வேற என்னமோ இருக்கு அப்படின்னு இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். அந்த யோரி கண்ணை தவங்க நம்ம ஹீரோவை பார்க்கவுமே மொத்த டைமுமே ஃப்ரீஸ் ஆயிருது. அவ்வளவுதான், திரும்பவும் இப்போ நம்ம ஹீரோ டைம் லூப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த யூனிவர்ஸே மொத்தமா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருது, இந்த வேர்ல்டே அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு செட்ஸுவோ கூட இருந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆனதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் ஏரியால இருக்கோம். யோரி பயப்படாத, நாலேஜ் எல்லாத்தையும் காப்பாத்தோம் அப்படின்ட்டு செட்ஸோவும் மறைஞ்சிருந்தா. இப்போ நம்ம ஹீரோவும் மறைஞ்சிருந்தான். இந்த வேர்ல்டுல எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி யோரிக்கோவோட வாய்ஸ் கேட்குது. பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ யோரிக்கோ 2 பேருமே திரும்ப வராங்க. உனக்கு புரிஞ்சுதா, நீ தேடுற உண்மை இதுதான் சொல்லவும் இதுல என்னத்த நான் புரியுறதுக்கு இருக்கு, யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சே நம்ம ஹீரோ கத்தவும். ஏன்னா நீ இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்டே ஆயிருக்க கூடாது யோரி, எதனால நீ உன் மெமரிஸை மறந்தன்னு நினைக்கிறேன்னு கேட்கவும் ஏன்னா எனக்கு அம்னீஷியா நம்ம ஹீரோ சொல்றான். சரி எதனால உனக்கு அம்னீஷியா வந்துச்சுன்னு யோரிக்கோ கேட்கவும் ஏன்னா முதல்ல இருந்து என்கிட்ட எந்த மெமரிஸோ இல்லைன்னு இப்பதான் நம்ம ஹீரோ புரிய வருது. உண்மையான யோரிய கினோஷியா டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் தான் பாடுக்குள்ள ஃபேக்கான யோரி கிரியேட் ஆகுறான். சோ நீ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் யோரி, இந்த யூனிவர்ஸ்குள்ள நீ எக்ஸிஸ்டே ஆயிருக்க கூடாது, அதனாலதான் இந்த யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நீ ஒரு பக் மாதிரி அப்படின்னு சொல்லி யோரிக்கோ சொல்றா. திரும்பவும் நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான்.
கேட்குறான். என்னாச்சு யோரி, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு செட்ஸோ கூட அந்த ஹாலோகிராமில் உட்காந்துருக்கு. நீ தானே எங்கேயோ போகணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டா, என்ன விஷயம்னு செட்ஸோ கேட்குறா. பார்த்தா உண்மையான யோரி கூட அவள் பேசிட்டு இருந்திருக்கா. நம்ம ஹீரோ ஃபேக் கான்சியஸ்னஸ் சைடில் இருக்கவோ செட்ஸோ அதை பார்த்துருக்கா. டைம் ஸ்டாப் ஆயிடுது, யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆயிடுது. இப்போ காமெட்டோட அந்த வேர்ல்டில் நம்ம ஹீரோ ஒரு பாடுக்குள்ள இருந்து எந்திக்கிறான். யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ அவன் கண்ணு முன்னாடி பாக்குறான். இப்ப பார்த்து உனக்கு பொருந்துதா, நீ ஒரு ஃபேப்ரிகேட்டட் எக்ஸிஸ்டன்ஸ், நீ ஒரு பக் தான் யோரி, உண்மையான வான்ட்ட இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக். ரியல் யோரியை நீ மீட் பண்ணினா இந்த யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும். பட் ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகலையே, இப்ப மட்டும் ஏன் நம்ம ஹீரோ கேட்டா, இதுக்கு முன்னாடி ஆகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன் யோசி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு யோரி தான் இருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப அந்த லூப்புக்கும் இந்த லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன்னு கேட்கவும், இந்த லூப்ல மட்டும்தான் கினோஷியாவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிக்கிறான். கினோஷியாவே இல்லைன்னா அது ஹியூமனை அட்டாக் பண்ணாது, ஹியூமனை அட்டாக்கே பண்ணலன்னா ஜீரோல பாடுக்குள்ள இருக்கிற யோரி இறந்து போயிருக்க மாட்டான். டே ஒன்ல தான் எப்பவுமே நம்ம ஹீரோ பாடுக்குள்ள இருந்து எந்திப்பான். இதனால் வர நம்ம ஹீரோ போன எல்லா டைம்லைன்ல இருக்கிற கினோஷியாவும் நம்ம ஹீரோவை தான் டே ஜீரோலயே கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் தான் சில்வர் கீ ஒரு ஃபேக்கான பாடியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட கான்சியஸ்னை அனுப்பியிருக்கு. ஹீரோவா அந்த பாடுக்குள்ள இருந்து எப்பவோ கண்மொழிப்பான். ஸோ கினோஷியாவே இல்லாத ஒரு வேர்ல்டுல பாடுக்குள்ள இருக்கிற யோரி உயிரோடு தான் இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ உள்ள போறதுக்கு வழியே இருக்காது. ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஒரே யூனிவர்ஸ்குள்ள இருக்கிறதுனால யூனிவர்ஸோ கொலாப்ஸ் ஆயிருக்கு. கினோஷியாவே இல்லாத ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்தா ரெண்டு யோரியை நீ மீட் பண்ணுவ, யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகும். கினோஷியா இருக்கிற டைம்லைன்ல தான் ஒன்னால இருக்க முடியும் அப்படின்னு யோரிக்கோ சொல்லுவான். அதுதான் உண்மையா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமானவா சொல்லவும், ஆனா இது எப்படி நடந்தது, பட் எனக்கு மட்டும் ஏன் எப்படி நீ இதை பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது நான் இதை பண்றேனா, என்னால இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியும்னு நினைக்கிறியா, ஒன்ன கிரியேட் பண்ணது இந்த கெனோஸ். சைபர்லைஸ் பண்ணப்பட்ட எல்லா ஹியூமன்ஸோட டேட்டாவும் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. அது ஒரு சிங்கிள் கான்சியஸ்னஸா இருக்கு. கெனோஸ் ஹோஷிபுனே ஷ்ரைன் வழிபடக்கூடிய ஒரு கடவுள். ஸோ கடவுள் தான் உன்னை கிரியேட் பண்ணியிருக்காரு, பக் மாதிரியான ஒருத்தனை. இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கு ஒரு என்டிட்டி தான், அதுதான் இந்த கெனோஸ் அப்படின்னு யோரிக்கோ சொல்லவோ, சரி இப்ப நான் இப்போ என்னதான் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். கெனோஸ் எனக்கு இவ்வளவுதான் நாலேஜ் கொடுத்துருக்காரு, நீ என்ன பண்ணணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு யோரிக்கோ சொல்ற. யோரிக்கோ பாட திறக்கும் போது நம்ம ஹீரோ இறந்து போயிருக்கிறத நோட்டீஸ் பண்றா. அப்போ ஒரு லைட் வருது. லைட்டை யோரிக்கோ டச் பண்ணும்போது தான் கெனோஸ் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவ ஃபீல் பண்ணிருப்பா. ஸோ இப்படிதான் யோரிக்கோக்கு நடக்கிற எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. இப்போ திரும்பியும் நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல இருந்தே கண்மொழிக்கிறான். அப்படின்னா உண்மையான யோரி இன்னும் பாடுக்குள்ளதான் இருக்கான்னு அர்த்தம். வழக்கம் போல அதே மாதிரி காமெட் வந்து கேட்கறா. அப்பதான் இது உண்மையான டைம் லூப் மாதிரி நடந்த விஷயங்களே திருப்பி திருப்பி நடக்க ஆரம்பிக்குது. ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பாடு தானா ஓப்பன் ஆகுது. யோரி கண்மொழிச்சு நம்ம ஹீரோவையே பார்க்கவே திரும்பவும் யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஓகே, சில்வர் கீ கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு டைம் லூப் பண்றான். சில்வர் கீ தான் வந்துட்டு ஒரு ஃபேக்கான பாடியை கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு யோரியை பாடுக்குள்ள கிரியேட் பண்ணுது. பட் சில்வர் கீயை ஃபஸ்ட்டு செட்ஸோ கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு யோரி வந்திருப்பான்ல, அப்போ அவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை தான் யோரிக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. இந்த கினோஸ் அப்படிங்கிற காடு தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபேக்கான பாடியை கொடுத்து இறந்து போன யோரியோட பாடியை மட்டும் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ எந்திக்கும் போது அவனுக்கு எந்த மெமரிஸுமே இருந்திருக்காது. இப்போதைக்கு புரியாத மாதிரி குழப்பமா இருந்தாலும் போக போக கதை புரியும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.